காலங்களில் சரியான வகையில் விசாரணைகளை மேற்கொள்ளாமல் விடுதலை செய்யப்பட்ட அரசியல்வாதிகள் கூட எதிர்வரும் காலங்களில் அவர்களுக்கு எதிராக குறிப்பாக இந்த கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த நபர்களுக்கு எதிராகவும் அதில் நான் குறிப்பாக குறிப்பிடுவதற்கு அவர்களுக்கு எதிராகவும் மிகவும் விரைவில் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுப்பதற்கான அந்த ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதுவும் அரசியல் பழி. நாங்கள் யாரையும் அரசியல் ரீதியாக பழிவாங்கணும்னு சொன்னால் நாங்கள் உண்மையும் இதுக்கு முதல்லே நாங்கள் பல்வேறு தரப்பட்ட விடயங்களை செய்திருக்கிறோம். இன்சுரன்ட் அந்த தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்களை ஒழிக்கும் என மருத்துவ மற்றும் விஞ்ஞான ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. நாங்கள் எத்தனையோ முதல்ல அரசியல் ரீதியாக பல்வேறு தரப்பட்ட அரசியல்வாதிகள் பல இந்த நாட்டில் பழிவாங்கப்பட்ட வரலாறு இருக்கு. அது 50களாக இருக்கலாம், 60களாக இருக்கலாம், 70களாக இருக்கலாம், 80களாக இருக்கலாம், 90களாக இருக்கலாம், 2000க்கு பிற்பட்ட கால பகுதியாக இருக்கலாம். இப்படி பல்வேறு தரப்பட்ட விடயங்கள் இந்த நாட்டில் இருந்து உங்களுக்கு தெரியும். 77ஆம் ஆண்டு போலீஸ் திணைக்களத்துக்கு ஒரு விடுமுறையை வழங்கி கூடி வன்முறையினை ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் அந்த காலத்தில் மக்களுக்கு எதிராகவும் எதிர்கட்சிக்கு எதிராகவும் சிறுபான்மைக்கு எதிராகவும் கட்டமைத்து விட்டுருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் நாங்கள் ஆனால் நாங்கள் பழிவாங்கும் நோக்கத்தோடு நாங்கள் செயற்பட்டிருப்போம்னு சொன்னால் இதுக்கு முதலே உழவு வேலையில் செய்திருக்கோம். ஆனால் இல்லை, நாங்கள் எல்லாருக்கும் அந்த சட்டபூர்வமான ஒரு அவர்கள் தொடர்பான குற்றங்கள் ஒப்புவிக்கப்படுவதன் பிரகாரம் தான் அவர்களுக்கு எதிரான நடவடிக்கை நாங்கள் மேற்கொள்கிறோம். நாங்கள் அவசரப்படையில் நாங்கள் சரியான வகையில் இவர்களுக்கு எதிரான சட்ட ரீதியான அந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரணும். அதில் படிப்படியாக சில நபர்கள் தொடர்பாக தீர்மானம் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் இதுக்கு முதல்ல கடந்த காலங்களில் சரியான வகையில் விசாரணைகளை மேற்கொள்ளாமல் விடுதலை செய்யப்பட்ட அரசியல்வாதிகள் கூட எதிர்வரும் காலங்களில் அவர்களுக்கு எதிராக குறிப்பாக இந்த கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த நபர்களுக்கு எதிராகவும் அதில் நான் குறிப்பாக குறிப்பிடுவதற்கு அவர்களுக்கு எதிராகவும் மிகவும் விரைவில் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுப்பதற்கான அந்த ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதுவும் அரசியல் பழிவாங்குகிறது. நீங்கள் கொலை செஞ்சிருப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எதிராக நாங்கள் அரசாங்கம் முடிந்த நடவடிக்கைகள் நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். அதுக்கு தான் மக்கள் எங்களுக்கு மக்கள் அனைவரும் இறுதியாக ஒரு கேள்வி හරියන්න නම් මල්ලි හරිම තැනට යන්න ඕන. LOLC Finance හරියන්න හරිම තැන.